4 வசனங்களை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம் வாசி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம். எந்த வசனம் வாசிக்கிறீங்க? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்முடைய பேசும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு முன்பாக கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நீர் ஒருவரே மகா பெரிய தேவன். உம்முடைய சன்னிதானத்திலே சேருவதற்கு தகுதியுள்ள ஜனமாய் எங்களை மாற்றினீர். அதையெல்லாம் நினைத்தவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு உம்மை ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்வதற்கு எதுவாய் உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுடைய ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரும்படியாய் கிருபை செய்யும். மேற்போங்காய் இல்லாதபடிக்கு, அர்த்தமற்றவைகளாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஆவியிலே ஆண்டவரே நிறைந்தவர்களாய் ஆண்டவர் ஆவியிலே உம்மை தரிசித்து உம்மை பணிந்து கொள்ளும்படியாய் கிருபை பாராட்டு. பேசுகிற அடியாருக்கு கூட ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவருடைய ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே கர்த்தர் மோசேக்கு வரைந்து கொடுத்த கற்பனைகளை பற்றிய விளக்கங்கள் இந்த அதிகாரத்திலே வருகிறது. அதில் முதலே வருகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். எப்பொழுதுமே முதலில் வருகிறதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நாம் வாசித்த இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மைய கருத்து என்னவென்று சொன்னால், தேவன் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரர். தம்முடைய மகிமையை அவர் வேறு ஒன்றுக்கும் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டார். அவர் ஒருவரே மகிமையின் தேவன். இது ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் நித்திய காலம் வரைக்கும் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை என்கிற செய்தி போய்கொண்டே இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசி. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ யாவும் ஆ ஆ வெளிப்படுத்தலை பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆராதனை. இங்கே பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்னதற்கு ஒத்த பிரகாரம் எல்லாம் அவருக்கே உரியது என்று சொல்லி கர்த்தரை தொழுது கொள்கிறார். இந்த 20ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். யாத்ராகமம் 24
தேவனாய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன், ஆங்கிலத்தில் ஜெலஸ் காட் என்று எழுதப்படுகிறது. கர்த்தர் இந்த அவருக்கு உரிய மகிமையை எடுத்து நாம் வேறு யாருக்காவது கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு அது எரிச்சல் மூட்டுகிற காரியமாயிருக்கும். எகிப்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே, ஆகையால் என்னை தவிர வேறு யாரையும் நீ சேவிக்கவோ நமஸ்கரிக்கவோ கூடாது, நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறேன். அப்போ தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னை விடுதலையாக்கி கொண்டு வந்த தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே மகிமை செலுத்தி மற்ற ஜாதிகளுக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே தான் புதிய ஏற்பாட்டில் நாம் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து நாம் எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே இருந்தது போல பாவத்தினுடைய அடிமைத்தனத்தின் கீழாக நாம் எல்லோரும் கட்டுண்டு தவித்து கொண்டிருந்தோம். இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எந்த விதமான வழியும் இல்லாதிருந்த நிலைமையிலே, நம்பிக்கையற்ற நிலைமையிலே தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி நம்மை பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படியாய் அவரை தண்டித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை விடுதலையாக்கிவிட்டார். அப்போ நம்ம எகிப்திலிருந்து விடுதலையான ஜனத்திற்கு ஒப்பாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனம் என்றார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள். பிசாசினுடைய அவருடைய வல்லமை முறித்து அவருடைய ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்குள்ளாகும்படியாய் கர்த்தர் நம்மை கடந்து வரும்படியாய் செய்தவர். அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண வேணும், கர்த்தரை ஒருவரே துதிக்கு பாத்திரர் என்கிற மனப்பாங்கு எனக்குள்ளே இருக்கும்போது எந்த ஒரு காரியத்துக்கும் நான் முதலிடம் கொடுக்க மாட்டேன். இது கர்த்தருடைய நாள், சபை கூடி வருகிற நாள். நான் கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும், அவருடைய சன்னிதானத்தில் காணப்படணும், பயபக்தியோடு அவரை பணிந்து கொள்ளணும் என்பதற்கு அந்த பங்கை நான் வேறொன்றுக்கும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். யாதொரு விக்கிரகத்தையாகிலும் ஸ்வரூபத்தையாகிலும் உண்டாக்கவும் அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். நாம் விக்கிரகங்களை உண்டாக்குகிறதில்லை. கர்த்தருடைய பங்கை மற்ற எதனுடனே கூட நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமில்லை. கர்த்தர் எரிச்சலுள்ள தேவன். அவர் அன்புள்ள தேவனாய் இருந்தாலும் எரிச்சல் மிக்கவராயிருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் வஞ்சித்து வைக்கலாக. கர்த்தரே துதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அதிலே நான் அந்த பங்கை நான் முக்கியமான பங்காக என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாளிலே நமக்கு பல்வேறு விதமான வேலைகள் இருக்கலாம். அவைகளெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய், ரட்சிக்கப்பட்ட ஜனமாய், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட ஜனமாய் மாற்றினேன் தேவனை துதிப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் என்னுடைய நேரத்தை செலவிட மாட்டேன் என்று சொல்லி நாம் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியம். இல்லாவிட்டால் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையான காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை அங்கே வெளிப்படுத்தல பார்த்தால் 7 விதமான காரியங்களை சொல்லி துதிக்கிறார்கள். கனத்திற்கும் பாத்திரத்திற்கும் வல்லமைக்கும் சத்துவத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் நீர் பாத்திரர் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கிறார். 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கூட அதை நீங்கள் பார்த்தால் 7 விதமான காரியங்களை சொல்லி தேவனை துதிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு மாத்திரமே நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும் என்பதை அடித்தளத்தில் கொண்டு போவோம் என்று சொன்னார். கர்த்தருடைய நாளை நாம் கனம் பண்ணி கர்த்தருடைய வீட்டிலே வந்து கர்த்தருடைய பிரகாரங்களில் காணப்பட்டு அவரை பணிந்து கொள்வதற்கு நாம் எவ்வளவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது.
விசுவாசிகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நாள், அவருக்கென்று நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும்போது அது கர்த்தருக்கு பிரியவாயிரு. கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவன், ஜெலஸ் காட். பாருங்களேன், ஒரு தகப்பன் இருக்கிறான், தன் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கிறான், வயிற்று கட்டி வாயை கட்டி படிக்க வைக்கிறான். படித்து அவனை நல்ல ஒரு படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு வேலையெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் தாய் தகப்பனை கவனிக்கிறது, எங்கேயோ போய் சுற்றி இருக்கு. அப்போ அது தாய் தகப்பனுக்கு பிரியமாக இருக்குமா? இல்லை. தான் பெற்று வளர்த்த பிள்ளை நன்றாய் படித்து வர வேண்டும் என்று எத்தனை தியாகங்களை செய்து அவனை உயர்த்தும் போது அவன் பெற்றோரை மறந்து விட்டு போகிறான். அது மாதிரி அல்ல. நம்மை ஜனிப்பித்த நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக எத்தனையோ வெளியேறப்பெற்ற தன்னுடைய ஜீவனையே தந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கும்போது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமை கொடுக்காமல் இருக்காங்க. முதலாவது, நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன், ஜெலஸ் காட். இரண்டாவது ஒரு காரியத்தினை பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இந்த தேவனை தவிர தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. இஸ் அலோன் இஸ் காட். அவர் காட், அவர் ரெடீமர் இஸ் அலோன் காட். இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் 3 முக்கியமான மதங்கள் இருக்கிறது, ரிலிஜன்ஸ் இருக்கிறது. அதாவது ஒரே தேவன் என்ற நம்பிக்கை கொண்ட 3 மதங்கள் இருக்கிறது. தேவன் ஒருவரே என்று சொல்லுகிற 3 மதங்கள். ஒன்று யூத மதம், 2வது கிறிஸ்தவ மதம், 3வது இஸ்லாமிய மதம். மற்ற மதங்கள் எல்லாம் இருக்கிறது. ஒரு தெய்வ வழிபாடு அவர்களுக்கு கிடையாது. பல தெய்வங்களை உணங்குகிறார். ஏன் என்று சொன்னால், தெய்வம் யார் என்றே அறிகிற அறிவு இல்லாத ஜனங்கள். கண்ணில் கண்டவைகளெல்லாம் தலைகளை வணங்கி சமஸ்கரிக்கிறவர்கள். அப்படியல்ல, அந்த ஜனமெல்லாம் கணக்கிலே வரல. யூத ஜனங்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். சமீபத்தில் மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிற அடிப்படையில் அமெரிக்க தேசத்தை சேர்ந்த அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆபிரகாம் அக்கார்டு என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதனால ஆபிரகாமுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3 மதங்களையும் இணைத்தார். இதை யூத மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை, இஸ்லாமிய மதத்தை இணைத்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அபுதாபி என்கிற இடத்துல ஒரு காம்பவுண்டில் 3 ஆலயங்களை கட்டினார். ஒன்று யூதர்களுடைய சினகாக் என்று சொல்லப்படுகிற ஆலயம். ஜெப ஆலயத்திற்கு எபிரேய மொழியிலே சினகாக் என்று சொல்லுவார்கள், அது இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு உண்டான சர்ச் இருக்கிறது, சர்ச் என்று சொல்லுகிற சபை அது இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு வழிபடுகிற பள்ளிவாசலும் அங்கே இருக்கிறது. அது 3ஐயும் இன்றைக்கு அபுதாபியில் இருக்குது, ஒரே காம்பவுண்டில் இருக்கு. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? இவர்கள் எல்லோரும் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள். யூதர்கள் தங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமனுடைய பிள்ளை. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அரேபியர்கள்
அவர்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய பிள்ளையான இஸ்மவேலை சேர்ந்தவர்கள். கிறிஸ்தவர்கள் யூத மார்க்கத்தின் வழியாய் வந்த கிறிஸ்து இயேசுவை வழியாய் வந்தவர்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் ஆபிரகாம் இடத்திலே உறவு இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ ஒரே தெய்வம் என்று சொன்னால் ஏன் 3 வழிகள் இருக்கிறது? அது மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறது. ஏதோ கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. நம்ம நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவனாய் கர்த்தர் நான் ஒருவரே. நம்மை பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் ஒருவரே. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய் கர்த்தர் நான் ஒருவரே தேவன், வேற தேவன் கிடையாது. ஆகவே அவர் பிரிந்தில்லை, தேவன் பிரிந்தில்லை. எல்லோருக்கும் மாம்சமான யாவருக்கும் அவர் ஒருவரே கர்த்தர். என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஸ்பிரிட் ஆஃப் ஆல் ஃப்ளஷ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் வசனமா 22ஆம் வசனம் அதுவா? எந்த வசனம் அது? ஆமாம், அதான் வாசிக்க சொன்னேன். சரி சரி சரி, ஓகே. மாம்சமான யாவருக்கும் எல்லா ஆவிகளுக்கும் அவர். அப்போ தேவன் ஒருவர், அவருடைய வழிகளும் ஒன்று. அவர் எல்லோருக்கும் தேவன் அவர் தான். எல்லாரும் சிருஷ்டித்தார் அவர் ஒருவரே. ஆகவே அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அவர் ஒருவர் தான் தேவன். அவர் ஒருவருக்கே மகிமை. அவர் ஒருவரே நம்மை விடுதலையாக்கிறவர். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறவர். அவரே நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர். ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்காமல் இருந்தால் கர்த்தருக்கு அது எரிச்சல் மூட்டுகிறதா இருக்கும். இன்னொரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏசாயா 44:6. சரி, இங்கே தேவனை பற்றி சில வர்ணனைகள் சொல்லப்படுகிறதை கவனித்து பாருங்கள். இந்த ஒரு வசனத்தில் குறைந்தது 4 விதமான வர்ணனை சொல்லப்படுகிறது. திரும்ப வாசிமா. நான் முந்தினவராயிருக்கிறேன், ஃப்ரம் த பிகினிங். அவரே எல்லாவற்றுக்கும் மூல காரணராயிருக்கிறார், எல்லாவற்றுக்கும் முதற்பேராயிருக்கிறார். முந்தினவர், அவருக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. ஆதியிலே இருந்தவர். ஆதின்னு சொல்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. இஸ் த பிகினிங். முந்தினவரும் பிந்தினவர்னா அங்கே காலம் கிடையாது. எல்லா காலங்களிலும் இருக்கிறவராகவே இருக்கிறது. காலங்கள் அவரை அடைத்து வைக்க முடியாது. தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். முந்தினவர் ஆரம்பத்திலே இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த ஆதி என்பது இன்ன காலம் என்று சொல்லப்படவில்லை. அதே மாதிரி அவர் நித்திய காலம் வரைக்கும் மாறாத தேவராயிருக்கிறார். ஆக முந்தினவராயிருக்கிறார், பிந்தினவராயிருக்கிறார். அப்புறம் என்ன வாசிமா அதில்? இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாயிருக்கிறார். மூன்றாவது முந்தினவர், பிந்தினவர், மூன்றாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கிறவர். யார் இஸ்ரவேல்?
தாம் மீட்டு கொண்டு வந்த ஜனத்திற்கு அவர் ராஜாவாயிருக்கிறார். நீயும் நானும் கூட பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு வந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம். அவரே நமக்கு ராஜா. அவர் ராஜாவாக இருக்கிறார், நாம் எல்லாம் குடிமக்களாக இருக்கிறோம். ராஜ சன்னிதானத்தில் போகும்போது பயபக்தியுடனே போகும். நீங்கள் நினைத்தபடி போக முடியாது, நினைத்தபடி பேச முடியாது. ஏனென்றால் ராஜாவுடைய சமூகத்தில் இப்படி நடக்க வேண்டும் என்று ஒழுங்குமுறை இருக்கிறது. அதே போல நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்தபோது ராஜாவுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். பயங்கரமான எரிச்சலுள்ள தேவன், எல்லோருக்கும் தேவனாயிருக்கிறவர், முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறவர், நம்மை ஆண்டு கொள்ளுகிறவராயிருக்கிறவர். அவருடைய சமூகத்தில், ராஜாவுடைய சமூகத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நம்ம நாட்டினுடைய பிரதமர் இருக்க உங்களுக்கு தெரியும், பரிசு வாங்கிட்டு வரும்போது வாங்கலாம், பரிசு கொடுப்பான் வாங்குவாங்க. ஆனால் திரும்பி போகக்கூடாது. ராஜா வந்தார்னா ராஜா சமூகத்தில் வந்து ராஜா கையில் கொடுத்தா வாங்கிட்டு அப்படியே பின்னாலேயே போய் வெளியே போயிடும். பின்புறத்தை காமிக்கக்கூடாது. அது ராஜாவுக்கு அவகீர்த்தியாக இருக்குமா? அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் பயத்துடனே நடுக்கத்துடனே வார். சில பேர் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ராஜாக்களை மிரட்டின ஆட்கள் இருக்கிறார்கள். யாரோ உங்களுக்கு சொல்ல ஞாபகம் வருபா? சவுல் செத்து போன போது சவுலினுடைய மகனாகிய இஸ்போஷேத் என்கிறவனை அப்னேர் என்று சொல்லக்கூடிய படைத்தலைவன் ராஜாவாக்கினான். அது அந்த லிஸ்ட்டில் வரல. சாமுவேலுக்கு அடுத்த பிரகாரம் நம்ம தாவீது தான் கணக்கில் வருது. ஆனால் இந்த ராஜாக்களுடைய கணக்கு முன்பாக 2 பேர் ராஜாவாக இருந்திருக்கிறாங்க. ஒன்று கிடியோனின் மகனாகி ஒருத்தர் இருந்தான், அபிமெலேக்குன்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தான் முதல் ராஜா. அப்புறம் சவுல் வந்ததுக்கப்புறம் செத்து போனதுக்கப்புறம் அவருடைய மகனாகி இஸ்போஷேத் என்கிறவன் ராஜாவான. இது 2 லிஸ்ட்லேயே வராது. ஏனென்றால் கர்த்தருடைய திட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், அதனால் லிஸ்ட்டில் சேர்க்கலை. இந்த அப்னேர் என்று சொல்லக்கூடிய படைத்தலைவன் இருப்பான். அவன் என்ன செய்வான்னா ராஜாவை மிரட்டுவான். நீங்கள் இதை 2 சாமுவேல் புத்தகத்தில் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இஸ்போஷேத் என்கிற ராஜா அப்னேரை கூப்பிட்டு, நீ ஒரு தப்பான காரியத்தை செய்கிறப்பா என்று சொன்னோன்னே அப்னேர் சொன்னான், நான் யார் தெரியுமா? நான் தான் உன்னை ராஜாவாக மாற்றினேன். இந்த ராஜாவாக்குறதே நான் தான். எங்கிட்ட நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி ராஜாவை மிரட்டினானா அப்னேருன்னு சொல்கிறவன். அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மை ரட்சித்து நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வருகிற ராஜா, உண்மை உள்ளவர், நம் பேர் அக்கறை உள்ளவர். அந்த ராஜ சன்னிதானத்திலே நாம் வந்திருக்கிறோம். அப்புறம் வாசிமா அந்த வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜா, சேனைகளின் கர்த்தராகிய, சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம் பண்ணுகிற நம்ம தேவன், நம்முடைய சார்பிலே யுத்தம் பண்ணுகிறார். நாம் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பயப்பட வேணாம். யுத்தம் கர்த்தருடைய. நமக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள், சத்ருவனுடைய தாக்கங்கள், இவைகளெல்லாம் வரும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நீ அறியாத உனக்கு எட்டாத மாதிரி பெரிய காரியங்களை அவனுக்கு காண்பிப்பேன். சேனைகளின் கர்த்தர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர், நாம் கலங்கும் போது நம்மை தேற்றுகிறவர். சேனைகளின் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம். கர்த்தர் அரணும், ஆபத்து காலத்தில் மிகுந்த வெள்ளமாக இருக்கிறோம். நமக்கு அரணாய் இருக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யெகோஷாபாத் என்று சொல்லக்கூடிய ராஜா யுத்தம் வந்தபோது சொன்னான், நீ பேசாம இரு, நான் பார்க்குறேன். ஆனால் சத்துருக்கள் எல்லாம் பின்னிட்டு விழுந்து மடிந்து போனார்கள்.
ராஜா கர்த்தருடைய ஜனத்தை ஆண்டு வந்து யெகோஷாபாத்துக்கு வெற்றி கிடைத்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருடைய தாக்கங்கள் பல வகையில் வரலாம், பயமுறுத்தல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர். அப்புறம் 5வது சொல்லப்படுகிறது என்ன விதமா? மீட்பர் வருகிறதா? மீட்டு கொண்டவர். இந்த மீட்புங்கிறதுக்கு நான் உங்களுக்கு முன்னால சொல்லியிருக்கிறேன். விடுதலை என்கிற வேற, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்கிறது வேற, மீட்பர் என்று சொல்லுகிறது வேற. மீட்பு என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ரிடம்ஷன் என்று சொல்லுவார்கள். அதுக்கு தான் மீட்டுக்கொள்ளுதல் என்று பொருள். அது நாம் எல்லாருக்கும் வழக்கமாய் தெரிந்த பிரகாரம் ஏதாவது ஒரு பொருளை அடமானம் வைத்து பணத்தை வாங்கி அதை அடமானம் வைத்து விட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடும். அப்போ அந்த பொருளை மீட்க வேண்டும் என்று சொன்னால் அடமானம் வைக்கப்பட்டதை மீட்பதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். அப்போது எதை சாதாரண அடகு வைப்பாங்க? புரிஞ்சுக்கொள்றக்கா சொல்கிறேன். ஏதாவது ஒரு தங்கத்தில் ஒரு செயின் கீண்டு இருந்தால் போய் அடகு வச்சுருவாங்க. 10,000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டு 4 வருஷம் ஆச்சு, நகை அடமானத்தில் கிடக்குது, அதை மீட்டுக்கணும். நீ 10,000 ரூபாய் கொடுத்தப்பா, இந்த 10,000 ரூபா வச்சுக்கோ, அதை கொடுன்னா கொடுப்பானா? கொடுப்பானா? அந்த பணத்துக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, அதுக்கு வட்டி, இப்படி போட்டு 4 வருஷத்தில் எது சொல்லுவான்? உனக்கு 32,000 ரூபாய் இருக்குது, எல்லாம் மொத்தம் கொடுக்கணும். இப்படி தான் நாம் பாவத்திற்கு விற்கப்பட்டு விட்டோம், அடமானத்தில் போயிட்டோம். ஒரு விலை கொடுத்தாக வேண்டும். அந்த விலையை தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த விலை கொடுத்து கிரயம் செலுத்துதல். எவ்வளோ கொடுக்க வேணுமோ அதை கொடுத்து நம்மை மீட்டுக்கொண்டார். இனி நாம் அடமானம் இல்லை, அந்த பொருள் நமக்கே சொந்தம். நாம் எபிரேயரில் வாசித்த போது இத்தனை பெரிதான ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை, அதுதான் நான் உங்களுக்கு வாசிச்சோம். பெரிதான ரட்சிப்பு, அதை கொடுக்கும்படியாய் நம்மை மீட்டுக்கொள்ளும்படியாய் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு நம்முடைய சார்பிலே விலைக்கிரயத்தை செலுத்தினார். அதுதான் மீட்பு. ரட்சிப்பு நமக்கு சும்மா வந்திருக்கலாம், இலவசமாக ரட்சிப்பு வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து விலைக்கிரயத்திருக்கிறார். சும்மா வந்தது கிடையாது, நம்ம சும்மா பெற்றுக்கொண்டோம். ஆகவே நம்முடைய மீட்பர் என்று பார்க்கிறோம். இப்படி தேவனாய் கர்த்தர் பல்வேறு கோணங்களிலே அவர் ஆராதனைக்கு தகுந்தவராய் நம்மை மீட்டுக்கொண்டவர் அவரே, நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் அவரே, நம்மை பாதுகாக்கிறவர் அவரே, நம்மை அனுதினமும் விசாரிக்கிறவரும் அவரே. இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பரலோகத்திலே பார்க்கும்போது ஆண்டவரே நீர் எல்லா துதிக்கும் கரத்திற்கும் பாத்திரன்னு சொல்லுகிறார். நீர் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறீர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய வாயினாலே இதை சொன்னார். வேறு யாரும் சொல்லி எழுதப்படலை. வெளிப்படுத்தல் 22 பாருங்க பார்க்கலாம். அவர் சொல்லுகிற வசனம் தன்னுடைய வாயினாலேயே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். 22வது அதிகாரம் 12-13 வாசிங்க. இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். அதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது பார்க்க. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும். அங்கே பார்த்தீங்க இல்லையா? அதே வசனம் இங்கே வரும். ஆகவே நம்ம அப்படிப்பட்ட தேவன் யார்? காலங்கள் மாறி போகலாம், தலைமுறைகள் மாறி போகலாம், தேவன் மாறாதவர். அவருடைய அன்பு, அவருடைய இரக்கங்கள் மாறாதது.
நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்த வருஷத்தினுடைய 2வது மாதத்தில் கூட நாம் வந்து நிற்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை. ஏன்? அவர் மாறாதவர், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை நடத்தி கொண்டு வந்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவன் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய மகிமையை நான் யாருக்கும் தரமாட்டேன், ஒன்றுடனும் பகிர்ந்து. கர்த்தருடைய நாள் கர்த்தருக்கே சொந்தம். இந்த நாளினுடைய உழைப்பு கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தரோட கூட என்னுடைய பங்கு இருக்கட்டும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அதுதான் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நம்மை தேடி கண்டுபிடித்து ரட்சித்து நம்மை விடுதலையாக்கி அவருடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டு நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனம் என்று பெயர்படும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்தவர்களாய், ஆண்டவரே நீர் ஒருவரே என் தேவன், என் இரட்சகர், என் ஆராதனைக்கு தகுந்தவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம்.